நல்ல சுட சுட சாதத்து கூட கமகமன் பருப்புருண்டு குழம்பு இருந்துச்சுன்னா கறி குழம்பு கூட தோத்து போயிடுங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். பண்ணலாமா? இப்பவே சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 கப் கடலப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு வரமிளகாய் சேர்த்து ரொம்ப பேஸ்டா இல்லாம குறை அரைச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் புளி தண்ணி, குழம்புக்கு ஏற்ற அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதும் அரைச்சு வச்சிருக்க 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கம கமன்னு டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. சீரியஸ்லி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம பிரயாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.